இன்னும் 5 நிமிஷத்துல அங்க வந்துருவேன், வெயிட் பண்ணு. ஓகே நந்து. நாங்க 2 பேரும் இங்க பக்கத்துல ஒழிஞ்சுக்கிட்டு கண்காணிச்சுட்டு இருப்போம். உயிர் மேல உனக்கு பயம் இருக்கட்டும். ஓகே மேடம். பாபு எனக்கு பாத்துட்டா பாக்கல. அக்கா, இவனை உயிரோட பிடிக்கிறத விட சுட்டு தள்ளிடலாம். பேசாம நான் இவனை சுட்டு தள்ளிடுறேன். கண்ணை கொடுங்க. பூமிகா, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? சும்மாரு, நீயே காரியத்துக்கு எடுத்துருவ போல இருக்கு. டாக்டர், நான் தான் உன்னை இந்தியா விட்டு கிளம்புன்னு சொன்னல, அதெல்லாம் விட்டுட்டு உலகம் சுற்று வாலிபன் மாதிரி இங்கே சுத்திட்டு இருக்க. அது மட்டும் இல்லாம போலீஸ்ல மாட்டி விட்டுருவான்னு மிரட்டுற. என்ன அமெரிக்கால இருந்து வந்து மிரட்டுறியா? நானும் அமெரிக்கால இருந்தப்பவே இன்டெலிஜென்ஸ்க்கே தண்ணி காட்டினவையா. எனக்கு இந்த ஊர் போலீஸ்லாம் மேட்டரே கிடையாது. என்ன நம்ப முடியலையா? அட போய. நான் உயிரோட இருந்துகிட்டே செத்து போயிட்டதா சொல்லி போலீஸை நம்ப வச்சு அந்த கொலைப்பழிய மதன் மேல போட்டு கோட்டையும் நம்ப வச்சு மதனை இப்போ தூக்குல போட போறாங்கன்னா நான் எவ்வளவு பெரிய தில்லாலங்கடின்னு தெரியுதா? யோ, என்னையா பேய் மொழி முழிக்கிற? இந்தா பணத்தை புடி, சீக்கிரம் இந்தியா விட்டு ஓடிடு. எனக்கு உன் மேல ஒரே டவுட்டாவே இருக்கு. பணத்தை காட்டினா நீ பல்ல இழிச்சிட்டு வாங்குவிய. அப்படி இல்ல. இப்ப ஏதோ மாற்றம் தெரியுதே. என்ன? நந்தகுமார், தப்பிக்க நினைச்ச சுட்டுடுவேன். திரும்ப. நந்தகுமார், தப்பிக்க முயற்சி பண்ணாம திரும்ப. வா, வந்து இவன் கையை கட்டு. சீக்கிரமா கட்டியா கட்டுங்க. சீக்கிரம். அவனை சாவடிக்காம நான் சும்மா விட மாட்டேன். நீங்க விடுங்கக்கா, இவனை சாவடிக்கிறேன். என் மதன் மச்சான் கொலைப்பழி போட்டு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்க. உன்னை சும்மா சும்மா விட மாட்டேன். இவனை தண்டிக்க சட்டம் இருக்கு. இவனை உயிரோட கொண்டு போய் கோர்ட்ல நிறுத்தினாதான் மதனை தூக்கு தண்டனை காப்பாற்ற முடியும். நந்தகுமார், செஞ்ச தப்பெல்லாம் கோர்ட்ல வந்து சொல்லு. வா, மூவ். என்ன பாக்க? வா, நட நட நடடா.
ராதிகா இங்க இருக்க. உனக்காக தான் ரொம்ப நேரமா நான் இங்க காத்துக்கிட்டு இருக்கேன். எங்க உன் ஃப்ரெண்டு கூட்டிட்டு வரேன்னு சொன்ன? நீ மட்டும் தனியா வந்திருக்க? எங்க அவங்க? அவங்க வீட்ல ஏதோ ப்ராப்ளம் போல இருக்கு, அதுக்கே அவளால வர முடியல. எப்படியும் நமக்கு நிச்சயதார்த்தம் நடக்கும்ல, தானிக்கு கண்டிப்பா அனுப்புறேன்னு சொன்னாங்க. அப்படி அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். ஓகே. இந்தாங்க சார். கொடுங்க. எவ்வளோ சார்? 400 ரூபாய். அங்கே உட்காந்துருக்கிறது சர்வீஸ் தானே? சர்வீஸே தான். ஆனா பக்கத்துல உட்காந்து சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறது யாருன்னு தெரியலையே. ஜோதிகா அம்மாவுக்கு போன போட்டு விஷயத்த சொல்லிடலாம். மாக்கான கால் பண்றாரு. ஹலோ ஜோதிகா அம்மா, நான் மாக்காம் பேசுறேன். சொல்லுங்கண்ணா. ஜோதிகா அம்மா, அம்மா இப்போ நான் ஏஆர்எஸ் ரெஸ்டாரண்ட்ல இருந்து பேசுறேன். இங்க உங்க புருஷன் சர்வீஸ் இருக்காருமா. சர்வீஸ்? அவர் ஒரு பொண்ணோட சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காருமா. பொண்ணு கூடயா? அந்த பொண்ணு யாரு என்னன்னு தெரியலம்மா, அதான் உங்களுக்கு போன் பண்ணேன். அண்ணே, அந்த நந்தகுமார் சுத்தமா சர்வீஸ் மனசை மாத்திட்டானே. சர்வீஸ்க்கு வேற ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கிறது என்கிட்ட சவால் வேற விட்டுருக்கான். எனக்கு என்னமோ என்ன தோணுதுன்னா, இப்ப சர்வீஸ் கூட இருக்கிறது அவ பார்த்து வச்ச பொண்ணாதான் இருக்கும். என்னம்மா சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியலையே. அண்ணே, எல்லா விவரத்தையும் நான் நேர்ல வந்து சொல்றேன். அண்ணே, நீங்க அந்த 2 பேருமே விட்டுறாதீங்க. அங்க இருந்து அவங்க 2 பேரும் எங்கேயும் போகாம பாத்துக்கோங்க. சரிம்மா. அம்மா, நான் வேணா 2 பேரையும் செல்போன்ல ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வேகமா வந்து இங்க சேருங்க. சரிண்ணே, நான் உடனே வரேன். அண்ணா ஃபோன் பண்றாங்க. அண்ணையா, చెప్పండి அண்ணையா. அம்மா, அதே நீ போன காரியம் நல்லபடியா முடிஞ்சுதா? అన్నయ్య, நேர்ல வந்து எல்லாத்தையும் விவரంగా చెప్తాను. சரிம்மா, நீ உடனே கிளம்பி ஊருக்கு வா. உன்னை மட்டும் அங்கே தனியா அனுப்பிட்டு எனக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கம்மா. నువ్వు ఒన్ను భయపడదు అన్నయ్య, నేను వచ్చేస్తాను. சீக்கிரம் வாமா. என்ன? సరే అన్నయ్య. என்ன ராதிகா, ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்ட?
సారీ పర్వేష్, అన్నయ్య ఏదో ఫోన్లో పేసినారు. నేను ఊరికి కిளம்புறேன். நிச்சயதார்த்தத்துல மீட் చేస్తాను. என்ன ரதி, உன்னை கூட்டிக்கிட்டு பீச் பார்க்கு சினிமான்னு போகலான்னு பார்த்தா நீ கிளம்புறன்னு சொல்ற. அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பாப்போம். నేను கிளம்புறேன் பர்வேஷ். திடீர்னு இந்த பொண்ணு பாட்டு கிளம்பி போயிட்டா. பொண்ணு போனா என்ன, அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறத நான் படம் பிடிச்சிட்டேனே. இதை ஜோதிகாமாட்ட காட்டி யார் என்னன்னு கேட்டுற வேண்டியதான். இப்போ சர்வேஸ்கிட்ட போய் விசாரிப்போம். என்ன சர்வேஸ் தம்பி, நல்லா இருக்கீங்களா? தம்பி, நான் உங்களை தான் கேட்குறேன், நல்லா இருக்கீங்களா? ஹலோ, யாருங்க நீங்க? என்ன ஜோக் அடிக்கிறீங்களா? நான் தான் மாக்கா முருகன். உங்களுக்கும் ஜோதிகா அம்மாவுக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கு காரணமா இருந்ததே நான் தான். அதை மறந்துட்டீங்களா? யோ, என்ன உளற? மரியாதை எழுந்து போயிடு, இல்லடா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. ஜோதிகா அம்மா என்கிட்ட சொன்னது சரிதான். அந்த தேங்காய் தலைய நந்தகுமார் உங்களை இந்த அளவுக்கு மாத்திருக்கான்னு என்கிட்ட சொன்னாங்க. அதான் இப்ப நீங்க என்ன பண்றீங்க ஏது பண்றீங்கிறது உங்களுக்கு தெரியல. அதான் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா நான் உஷார் தம்பி. நீங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தது அந்த செல்போன்ல படம் பிடிச்சிட்டு ஜோதிகா அம்மாக்கு விவரமா போன் பண்ணி சொல்லிட்டேன். யோ, அவங்க வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க வந்தவன எல்லாத்தையும் புட்டு புட்டு வைப்பாங்க. அப்ப தெரியும். என்ன என்னையா சொல்ற? நான் தான் அந்த செல்போன்ல போட்டோ எடுத்துட்டேன். நான் கொடுக்க மாட்டேன். நான் விவரமான ஆளு. கொடுக்க மாட்டேன். விடுங்க, நான் தர மாட்டேன். விடுங்க, விடுங்க, விட மாட்டேன், தர மாட்டேன். விடுங்க, விடுங்க, நான் தர மாட்டேன். விடுங்க, விடுங்க. படம் பிடிக்கிற படம். உலகாரியோட கைகூலியா நீ? நானும் என் ஃபியான்சி உட்காந்து பேசுறத படம் பிடிச்ச அவ வீட்டுக்கு அனுப்புறியா? நீ படம் பிடிச்சதெல்லாம் நாசமா போச்சுன்னு உன்னை தேடி வந்துட்டு இருக்கா பார். அவகிட்ட சொல்லு, அவளோட திட்டம் ஏதோ பலிக்காதுன்னு சொல்லு. கடைசியில ஏன் செல்போனை உடைச்சிட்டு போயிட்டானே. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. ஐயோ, இப்ப ஜோதிகம்மா வந்துருவாங்களே, நான் என்ன சொல்றதுன்னு தெரியலையே. இப்படி ஆக்கிட்டானே. மகனே, சர்வேஷ் எங்கன்னு என்ன கீழே பிடிச்சி தள்ளிட்டு ஓடிட்டாருமா. அவரையும் அவர் கூட இருந்த அந்த பொண்ணையும் செல்போன்ல படம் பிடிச்சிருந்தம்மா. அதுக்கு என் செல்போனை வாங்கி சூரத்தேங்காய் உடைக்கிற மாதிரி உடைச்செறிஞ்சிட்டு போயிட்டாருமா. இப்ப என்னதான் பண்றதுன்னு தெரியலையே. போன் உடைஞ்ச என்ன, நீங்க ரெக்கார்ட் பண்ணது மெமரி கார்டுல தான் பதிவாயிருக்கும். இந்த மெமரி கார்டை ஏன் போன்ல போட்டு பார்த்தா சர்வேஷ் கூட வந்தது யாருன்னு தெரிஞ்சிட்டோம். சீக்கிரம் போட்டு பாருங்க. பாருங்க, அந்த பொண்ணு அவரை தொட்டு தொட்டு பேசி இருந்துச்சு. அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுமா. அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துங்க. சீக்கிரம் பாருங்க, அந்த பொண்ணு யாருன்னு. என்னமாச்சு? ஒரு நிமிஷம். மெமரி கார்டு கரெக்ட் ஆயிடுச்சுன்னு. அப்படின்னா போன் வரை கீழே விழுந்துருச்சுல, அதுலதான் ஏதோ ஆயிடுச்சு. மெமரி கார்டு ஓபன் ஆக மாட்டேங்குது. அப்ப அதுல பதிவானதெல்லாம் அழிஞ்சு போச்சாமா? இல்ல, அழிஞ்சு போயிருக்க வாய்ப்பு இல்ல. யாராவது செல்ல சர்வீஸ் பண்ணுவாங்கல்ல, அவங்க கிட்ட கொடுத்தோம்னா கண்டிப்பா அதுல இருக்கிறத எடுத்து கொடுத்துருவாங்க. அதை உடனே செய்யுங்கம்மா, இல்லைன்னா உங்க வாழ்க்கைக்கே ஆபத்தா போயிடுமா. ஐயோ, சரிண்ணே, உங்க ஹெல்ப்புக்கு ரொம்ப நன்றி. சரி, நான் வரேன்னு. படுபாய் பையன் செதறக உடைக்கிற மாதிரி உடைச்சிட்டு போயிட்டானே. இப்போ நான் செல்லுக்கு என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல. பாப்பா.
அசையாம இரு. அசஞ்சேனா சுட்டு தள்ளிடுவேன். டேய் நந்தகுமார், உன்னை ரோட்லயே ஓட விட்டு என் காரால துரத்தி உன் மேல வண்டியை ஏத்தி உன்னை சாகடிக்கணும்டா. உன்னெல்லாம் சாதாரணமா சாகடிக்க கூடாது, துடிக்க துடிக்க சாகடிக்கணும். என்னடா முறைக்கிற? என்ன முறைக்கிற? உன்னை இழுத்துட்டு போய் அர்ச்சனாக்கா முன்னாடி நிறுத்தி போலீஸ் கிட்ட சொல்லி உனக்கு நல்ல லாடம் கட்ட சொல்றேன். அப்போ தெரியும் நீ போலீஸ் கிட்ட மாட்டிட்டு முழிக்கிறத நானும் என் மச்சானும் சேர் போட்டு உட்காந்து வேடிக்கை பார்க்க போறோம். டேய், நீ கெட்ட கேட்டுக்கு என் தங்கச்சி வேற உனக்கு கட்டி கொடுக்கணுமா? என் தங்கச்சி கேக்குதா உனக்கு? என் தங்கச்சி மூஞ்சிலே குத்துறேன் பாரு ராஸ்கல். என் தங்கச்சிய ஏற்கனவே சர்வேஷுக்கு கட்டி கொடுத்துட்டோன்னு தெரிஞ்சு கூட ஜோதிகாவை சீரழுக்க நினைச்சு வந்தடா நீ. டேய், என் மச்சான் உன்னை எரிச்சு கொண்டதா நாடகம் ஆடி உலகத்தையே நீ நம்ப வச்சிருக்கலாம். ஆனா உன்னை இப்போ உண்மையிலேயே உயிரோட கொளுத்தணும் போல இருக்கு. பார்த்தாலே எனக்கு அப்படியே ஆத்திரமா வருது. பார்த்தாலே. ஆனா உன்னை நாங்க அப்படி செய்ய மாட்டோம். ஏன் தெரியுமா? உன்னை உயிரோட அர்ச்சனாக்கா மூலியமா போலீஸ் கிட்ட ஒப்படைச்சாதான் தூக்கு தண்டனை கைதியா இருக்கிற என் மச்சான் வெளியே வர முடியும். இவங்க கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணுமே, இல்லைன்னா நம்மள போலீஸ்ல ஒப்படைச்சிருவாங்க. என்ன செய்யலாம்? பாக்குறோம் பாரு. என்ன சரியா உட்காரு. தப்பிக்க பாக்குறியா? மூளை செதறிடும், ஜாக்கிரதை. நந்து மயக்கம் போட்ட மாதிரி நடிக்கிறான் பூமிகா. நிறுத்தாம போயிட்டு. நந்து என்னாச்சு? நந்து, ஐயோ அக்கா, என்னக்காச்சு? இவனுக்கு என்னாச்சு? ஃபிட்ஸ் மாதிரி வருது. நந்து, என்னாச்சு? அக்கா, அவன் மட்டும் இப்ப நடிக்கிறது நிறுத்தல, சுட்டு பொசுக்கிடுறேன் பாரு. டேய் போவி, இப்போ நடிக்கிற? என்னடா ஆச்சு நடிப்பு? அது நீங்க துப்பாக்கியால அடிச்சதுல ஃபிட்ஸ். டேய், நடிக்காத. உன் நடிப்புலாம் என்கிட்ட செல்லுபடி ஆகாது. தப்பிக்கணும்னு நினைச்ச அவ்வளவுதான். வேண்டாக்கா, வேண்டாம். இவனை நம்ம கையால ஷூட் பண்ண வேண்டாம். இவனை கொண்டு போய் அர்ச்சனாக்கா கையில ஒப்படைப்போம். அவங்க பாத்துப்பாங்க. உண்மை என்னன்னு ஊர் உலகத்துக்கு தெரியட்டும். இவனை ஷூட் பண்ணி கொண்டு போனா கூட இவனோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வச்சு நந்தகுமார் உயிரோட தான் இருந்திருக்கான்னு தெளிவுபடுத்தி மதன் நந்தகுமார சாகடிக்கலன்னு உன் மச்சான வெளில கொண்டு வந்துடலாம் பூமிகா. டேய், ஜோதிகாவை மறைச்சு வச்ச மாதிரி என் தங்கச்சியோட புருஷன் சர்வேஷ் எங்கட மறைச்சு வச்சிருக்க? சொல்லுடா. என்ன முழிக்கிற? ஐயோ ஐயோ, யார் அது? சர்வேஷ் அக்கா, நம்ம சர்வேஷ்கா. ஐயோ, போய் பாரு. சர்வேஷ், 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 என்ன சர்வேஷ் இப்படி வந்து விழுந்துட்டீங்க? சரி, எங்க இருந்தீங்க? என்னால அதையாவது சொல்லுங்க. சர்வேஷ், சர்வேஷ் நில்லு. ஏய் நந்தகுமார், பூமிகா, ஏய் சர்வேஷ் நில்லுங்க. நந்தகுமார், டேய் நந்தகுமார், விடு அவரை. அக்கா, அக்கா ஓடுங்க, சுற்றுங்க. அக்கா சுடுங்க, ஷூட் பண்ணுங்க அக்கா, ஷூட் பண்ணுங்க.
வையம் தழைக்குமாம். பூடு நல்லறத்தோடு பெண்ணுரு போந்து நிற்பது தாய் சிவசக்தியாம். நானும் மச்சமும் நாய்கட்கு வேண்டுமாம். ஞான நல்லறம் வீர சுதந்திரம் பேணு நற்குடி பெண்ணின் குணங்களாம். நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம். மரணப்படுக்கையிலே இருக்கிற பாட்டி ஆசைப்பட்டதால் 10ஆம் வகுப்பு மாணவி மனைவியானாள். முகம் தெரியாதவனின் கையை பிடித்து 7 அடி எடுக்கையிலே ஹோமகுண்டத்துக்குள் சாம்பல் நடக்கும் பாதையெங்கும்